अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकम तंज़ीलिहिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस्सियामु कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन लम यदअ क़ौल अज़्ज़ूरि वल अमल बिही फ़लैसा लिल्लाहि हाजतुन अन यदअ तआमहु व शराबहु। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளை ஏற்பாடு செய்து நடத்துகின்றோம். இங்கே நாம் செவிய இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா இப்புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அவனுடைய தூதராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய போதனைகளை நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இறையச்சம் என்று சொன்னால் இதை நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு விளங்க முடியும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியிருக்கக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு ஒரு சில நேரங்களில் நம்மை நாமே உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய சூழல் இவையெல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்று நம்மை நாமே சில நேரங்களில் நாம் உரசி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்து பக்ராவின் 183வது வசனமாகிய இந்த வசனத்திலே அல்லாஹ் விசுவாசிகளை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ்ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அவன் மனுஷன் என்ன நினைக்கிறான், இந்த நோன்பு என்பது 10 மணி நேரம் 15 மணி நேரம் சகரில் இருந்து என்ன செய்யறோம், மகரிப் வரைக்கும் பட்டினி கிடக்கின்றோம். இப்படி பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு நிலை தேவையா? எதற்காக பட்டினி கிடக்கணும்? இப்படி ஒரு தன்னை வருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு தேவையா? அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி சிரமத்தை கொடுக்கணும் என்று மனிதன் தன்னுடைய சிந்தனையை முடிப்பதற்கு முன் அல்லாஹ் கூறுகின்றான், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், இது உங்களுக்கு மட்டும் நான் கொடுத்த ஒரு கடமை கிடையாது. இது போன்ற கடமையை, நோன்பை உங்களுக்கு முன் சென்றோர் மீதும் நாம் விதித்திருந்தோம். உங்களுக்கு முன் சென்ற மக்கள் கோடான கோடி மக்கள், 1,24,000 தூதர்கள் தோராயமாக. அப்ப இத்தனை பேருக்கும் நாம் என்ன செஞ்சிருந்தோம், நோன்பு கடமையாக்கி இருந்தோம். ஏன் இந்த நோன்பு இப்படி கடமையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நோக்கம் இல்லாமல் ஒரு வணக்கமும் இஸ்லாத்தில் இல்லை. எந்த ஒரு வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு சம்பிரதாயம் கிடையாது, அங்கே ஒரு சடங்கு கிடையாது. ஏனைய மார்க்கங்களை நீங்க பார்க்கலாம், இறைவனை வணங்குவான்,
இந்த வணக்கம் எதுக்குன்னு அவன்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவனை விடுங்க. அந்த மார்க்கத்தின் அறிஞர்களிடத்தை போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவர்களிடத்துல பதில் இருக்காது. ஏன்? அது ஒரு சடங்கு. இஸ்லாத்தில் அது போன்ற சடங்குகள் உண்டுமா? கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு வணக்கத்திற்குள்ளாரையும் ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு வணக்கத்திற்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அப்ப நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கவில்லை. அதனுடைய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் நீங்க பட்டினி கிடங்க கொஞ்ச நாள், என்னால ரிஸ்க கொடுக்க முடியல, அதனால பட்டினி கிடக்க சொல்றாங்க அல்லாஹ் தாலா. ஏன்? அவன் ரஸாக், ரேஷனை வழங்குவது அவனுடைய கடமை. நீங்க எங்க இருந்தாலும், எறும்பாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலமாக இருந்தாலும் அதற்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவன் யார்? ரஸாக். அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்துகள், தன்மைகளில் ஒன்று ரஸாக், வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய படைச்ச ரப்பு இருக்கிறானே, அவன் நம்மளை பட்டினி கிடக்க எதுக்கு சொல்லி இருக்கிறான்? அவனால உணவை கொடுக்க முடியாத ஒரு சிரமத்திற்காகவா? இப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மில் பல அறிஞர்களும் பசியை உணரக்கூடிய ஒரு மாதம், பசியை உணர்றதுக்கு ரம்ஜான் மாசம் வரைக்கும் காத்திருக்கணுமா? 1 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 3 மணி வரைக்கும் லேட்டாவே பசியை விளங்குறோமே. ஏழையின் பசியை உணரக்கூடிய மாதம், ஏழைக்கு பசிக்குங்கிறது ரம்ஜான் மாசம் வந்தாதான் நமக்கு தெரியுமா? ஏழையின் பசியை உணரக்கூடிய மாதம் என்று இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தவில்லை. நாம எதுக்கு அதுக்கு பட்ட பேரை சொல்லணும்? ரம்ஜானுக்கு ரம்ஜான் என்றால், ரமதான் என்று சொன்னால் இந்த மாதத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த மாசம்னா என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? சாதாரண மாதமா? அரபு எண்ணிக்கையில் 9வது இடத்தை வகிக்கக்கூடிய இந்த மாதம், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கும் பொழுது இந்த மாதத்தை இறக்கல. அதற்கு முன்னாலே அரபு சமுதாயத்தில் இந்த மாதங்கள் தான், இந்த நாட்கள் தான், இந்த தேதி தான். அதில் 9வது மாதமாக திகழக்கூடிய ரமலான் மாதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சுட்டி காட்டுகின்றான்? ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்துக்குள்ள சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இதுதான் அதனுடைய சிறப்பு. அப்ப அப்படிப்பட்ட மாதத்தை நீங்கள் உங்களில் யாரேனும் அடைந்தால், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், அந்த மாதத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மூமினான ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவன் நோன்பு நோற்பது கடமை. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிட்டான். ஏன் கடமையாக்குனா? அல்லக்கும் தத்தக்கும், காரணத்தை அல்லாஹ் சொல்லி இருக்க நாம ஆராய்ச்சி பண்றோம். அல்லாஹ் எதுக்கு நோன்பு கடமையாக்கி இருப்பான்? உடனே சொல்லுவாங்க, நோயினால் மெலிவதை விட நோன்பினால் மெலிவது மேல். ஆஹா, என்ன தத்துவம்! இதை எடுத்து பாராட்டுவாங்க அறிஞர்கள். சொல்லிட்டாங்க, நோயினால மெலிவது, எல்லா நோயும் மெலிவா செய்யுது, ஒபிசிட்டிங்கிறான், உப்பிக்கிட்டே போறான், இது ஒரு நோயம். அப்ப நோயினால் மெலிவதை விட நோன்பினால் மெலிவது மேல் என்று நோன்பு நோக்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றார்களா இஸ்லாமிய அறிஞர்கள். ஏழையின் பசியை உணரக்கூடிய மாதம் என்று இந்த மாதத்தை என்ன செய்யறாங்க? அறிமுகப்படுத்துறாங்க. ஏழையுடைய பசியை உணர்வதற்கோ நம்முடைய உடல் மெலிவதற்கோ அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அப்படி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? ஏராளமான செய்திகளை ரமலானை பற்றி சொல்றாங்க. ஒரே நாளில் அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் இல்லை. மன்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலும் முஸ்லிம்லையும் பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? மன்லம் யத கௌல ஸூரி, எவர் ஒருவர் பொய் கூறுவதை விட்டுவிடவில்லையோ. ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? எப்போதும் பொய் சொல்லக்கூடாது. முடியுதா? இல்ல. குறைந்தபட்சம் நீங்க என்ன செய்யணும்? ரமலான் மாதம் வந்து விடுமையானால் பொய் கூறுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். வல் அமல பிஹி, பொய்யான செயல்கள், காரியங்கள், ஏமாத்துறது, இந்த உலகத்தில் காசு திரட்டுவதற்காக பொய் கூறுவது, அடுத்தவர்களை குறை கூறுவது, இந்த மாதிரியான எல்லா செயல்களில் இருந்தும் யார் ஒருவர் தன்னை விட்டு அதிலிருந்து காத்துக்கொள்ளவில்லையோ, அவர் உண்ணாமல் இருக்கிறதுனாலையும் பருகாமல் இருப்பதனாலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. தாமகு ஷராபம், பொய் பேசுறது விடல. ரம்ஜான் மாசம் வந்துச்சு, அவங்க பொய்யான அமல்களை விடல. ஆனா எதை விட்டுட்டாங்க? சாப்பிடுறதையும் குடிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க. இதனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உணவை நிறுத்துவது இறைவனுடைய நோக்கம் இல்லை. நான் தண்ணீர் பருகுவது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பொறாமை இல்லை, குடிக்காத ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இதை நீ உண்ணாமல் பருகாமல் இருந்து என்னுடைய அச்சத்தை வெளிக்காட்டு. என்னுடைய அச்சம் உனக்கு இல்லை என்று சொன்னால் அதற்கு பயிற்சி எடு. அல்லக்கும் தத்தக்கும். அப்ப நோன்பு கடமையாக்கியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். விசுவாசம் கொண்டவர்களே,
உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் இது போல நோன்பை நான் கடமையாக்கினேன். எதற்கென்று சொன்னால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இப்ப நோக்கம் புரியுதுங்களா? நோன்பு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது எதுக்குன்னு கேட்டா, நாம் எல்லாம் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். ஒரு நாள்ல முடியாது, 2 நாள்ல முடியாதுன்னா அது ஒரு தொடர்ந்து அதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். தீய காரியங்களில் மனிதன் ஈடுபடுகின்றான், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்றான். ஏன்பா இந்த தீய பழக்கத்தை உன்னால் விடுபட முடியலையா? இல்லைங்க, 3 மணி நேரத்துக்கு மேல என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது. நோன்பு நோக்கும் பொழுது அவன் 15 மணி நேரம் இருந்து தனக்குத்தானே சான்று பகிர்கிறான். என்னால் 15 மணி நேரம் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடிந்தது, மீதம் இருக்கக்கூடிய 9 மணி நேரம் ஏன் இருக்க முடியாது? நீ ஒரு நாள் 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் உன்னால் அந்த தீய காரியத்தை விட்டு இருக்க முடிந்தது, பொய் பேசாமல் இருக்க முடிந்தது, பொய்யான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க முடிஞ்சது, தீய பழக்க வழக்கிலிருந்து உன்னை காத்துக்கொள்ள முடிந்தது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஏன்? இந்த மாதத்தில் உள்ள சிறப்பு தான் உங்களை அதுல இருந்து பாதுகாக்குது. ஏனைய நாட்கள்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா ஜால் ரமலானு ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah. ரமலான் மாசம் வந்தா என்ன நடக்குதுன்னு நினைக்கிட்டு இருக்கீங்க? சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றனவா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வகல்லகத்தில் அப்வாபுல் ஜஹன்னம், நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. இதற்கு ஒரு விளக்கம் நம்ம ஆளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. மற்ற நாள்ல தொழாதவெல்லாம் இந்த ரமலான்ல தொழுறதை பார்க்கணும். ஷைத்தான்கள் எல்லாம் பூட்டு போட்டதுனால அந்த வாய்ப்பு கிடைக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த மாதம் கிடைச்சா உங்களுக்கு இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். இறையச்சமுடையவர்களாக நீங்க மாறினா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமான இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. மன் சாம ரமலான ஈமானன் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு. என்னதுக்கு பொருள்? எவர் ஒருவர் விசுவாசத்தோடும் நன்மை கிடைக்கும் என்ற உறுதியோடும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ, அவருடைய சௌரியத்துக்கு எந்த மாதத்தில் நோன்பு நோக்க முடியாது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ அவர் முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப இந்த மாதத்துல நோன்பு நோற்பதன் மூலம், இந்த மாதத்தின் இரவிலே நின்று வணங்குவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் எங்க போவான்? சொர்க்கத்துக்கு தான் போவான். அப்ப இந்த மாசத்துல தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அப்ப அங்க உங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது என்பது அதனுடைய பொருள். அதே போல் நரகத்துக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த மாதத்திலே திருந்து விடுகின்றான். இந்த மாதத்துல அவன் தீய காரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அல்லாஹ் அதற்கு ஷைத்தானுக்கு விளங்கிட்டு உதவியும் செய்கிறான். இதற்கு நம்மில் பலர் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க? ரமலான் மாசத்துல யாராச்சும் மூத்தா போனா நேரடியா சொர்க்கம் போயிடுவாங்க. நல்ல மௌத்துங்க, ரமலான் மாசத்துல மூத்தா போயிட்டாரு. அதற்கு முன்னால் அவர் நோன்பு நோட்டாரா இல்லையா, தொழுதாரா இல்லையா, அல்லாஹ்விற்கு இணை வைத்தாரா இல்லையா, எந்த நிலையும் தெரியாது. காரணம், இந்த ஹதீஸை வச்சு ரமலான் மாசம் வந்தா சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போவார் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. ஆனா நம்ம அதற்கு ஒரு தவறான விளக்கங்களை கொடுத்து நமக்கு நாமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப ரமலான்ல மரணம் வேணும், நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யலாமா? அப்போ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முடியாது. அப்போ ரமலான் மாதம் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆக முடியும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? உறுதியை தருகின்றான். அதனால தான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பை நாம கடமையாக்கணும், உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய்யான செயல்கள் மற்றும் அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் உங்களை விட்டு காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்ணாமல் பருகமால் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனது திருமறையில இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகும். அப்போ இன்றைய தலைப்பு இறையச்சம் என்கின்ற காரணத்தினால், இறையச்சம் என்று சொன்னால் என்ன, அதை எப்படி நாம அடைய முடியும், அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்த அந்த வழிமுறைகள் என்ன, இதைத்தான் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அப்போ ரமலான் மாதம் என்ற இந்த சிறப்புமிக்க மாதத்துல இன்னும் பல நன்மைகள் இருக்கின்றது. இடையிடையே நாம் அதை அறிஞ்சுக்கிட்டா நம்முடைய அமல்களுக்கு எளிமையாக இருக்கும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, ஏனைய மாதங்களை விட 10 மடங்கு அதிகமாக நன்மையை பெற்று தரக்கூடிய மாதம் இந்த மாதத்துக்குள்ள சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்து விடுமேயானால் சூறை காற்றை போல் தர்மம் செய்வார்கள். சூறாவளி காத்துன்னு சொல்றோம் பாருங்க, சாதாரணமா வரக்கூடிய காத்துக்கும் சூறாவளி காத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 100 மைல் வித்தியாசம். இந்த காத்து அப்படியே மாதிரி வரும். சூறாவளி காத்து என்ன செய்யும்? இதை தூக்கிட்டு பறந்துடும்.
அப்ப அவ்வளவு வேகமாக அதை உதாரணம் சொல்றாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், தர்மம் பண்ணுவாங்களாம். இருக்கிறதெல்லாம் பிடிச்சு விட்டு எல்லாருக்கும் யாரும் தர்மம் கொடுத்துருவாங்க. ஏன், அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்குமோ இல்லையோ. இதுக்கு 10 மடங்கு நன்மையும் கூட. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். நாளைக்கு யூஎக்ஸ்ல ஒரு ஆஃபர் போடுறான். இன்னைக்கு போடுறான்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை என்ன போடுறான், இன்றைக்கு நீங்க ஊருக்கு பணம் அனுப்புனா ஒரு திரகத்துக்கு 160 இந்திய ரூபாய், 16 ரூபாய் போயிட்டு இருக்கு. 10 மடங்கான என்ன ஆயிடும் உங்களுக்கு, 160 ரூபாய்னு போடுறான். நாம என்ன செய்வோம், போய் பார்ப்போம், பாக்கெட்ல இருக்க 1 ரூபாயும் விட மாட்டோம், எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஊருக்கு அனுப்பிடுவோம். ஏன் இன்னைக்கு மட்டும் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒண்ணுக்கு 10 மடங்கு கிடைக்கும். நாளைக்கு அனுப்புனா 16 ரூபாய் தான் கிடைக்கும், 1 ரூபாய். இன்னைக்கு 160 ரூபாய் கிடைக்குது. அப்ப எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். 1 ரூபா கூட டீ குடிக்க வச்சுக்க மாட்டோம், அது பார்த்துக்கலாம் பிறகு போட்டோம். ஏன், எங்க போகுது அனுப்புனா, நம்ம அக்கௌண்ட்டுக்கு போகுது, எஸ்பிஐக்கு போகுது, கனரா பேங்க்கு போகுது. நாளைக்கு ஊருக்கு போனா நம்ம தான் எடுத்து செலவு பண்ணுவோம். இப்ப இதே காசை நாளைக்கு அனுப்புனா புண்ணியம் இல்லை, 10 மடங்கு கிடைக்காது, சாதாரண 1 மடங்கு தான் கிடைக்கும். அதனால இதை அனுப்பிடுவோம். இதைத்தான், இந்த கான்செப்ட் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல செஞ்சிருக்காங்க. ரமலான் மாதத்துல என்ன செய்வாங்க, இருக்கிறதெல்லாம் பிடிச்சி தர்மம் பண்ணிடுவாங்க. சூறை காற்றை போல் தர்மம் செய்வார்கள். ஏன், 10 மடங்கு நன்மை என்ற காரணத்தால். அப்ப சாதாரண இந்த 30 நாட்களே 10 மடங்கு நன்மை. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், அந்த நாளுக்கு எவ்வளவு மடங்கு நன்மை, 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதத்தை நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம், விளங்காம இருக்கிறோம். இந்த மாசத்தை நீங்க விளங்குனா என்ன பண்ணுவீங்க, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலானை பற்றி சொல்லி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த மாதம் நமக்கு கிடைத்தது அரிய ஒரு பொக்கிஷம், ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரமலான் மாதத்தின் இந்த நோன்புகளுடைய மாண்பை, இதனுடைய பலனை, அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற கூலி எல்லாம் உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சதா, தெரியாது. நமக்கு படிக்கிறோம், கேட்கிறோம், உணமாறு அதை உணர்வதில்லை. அப்படி நீங்க உணர்வீர்களே ஆனால் ஆண்டு முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. ஒரு 5 செகண்ட் கண்ணை மூடி இந்த வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. ரமலான் மாசம் மாசத்துல வருஷத்துல ஒரு மாசம் தான், இது வருஷம் முழுசும் இருந்தா நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்போம். எப்போ, இதனுடைய கூலியை உண்மையிலே நாம விளங்கணும்னு சொன்னோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ரமலான் மாதத்தின் அந்த கூலியை, நன்மைகளை நீங்கள் உண்மையிலே விளங்குவீர்களேயானால் ஆண்டு முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாதம் என்று சொன்னால், இதற்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பை நான் சொல்லி காட்டினேன் உங்களுக்கு, 1000 மாதங்களை விட சிறந்தது. அது எப்போ இருக்குது, அங்கேயும் சமுதாயம் தவறு செய்கின்றது. அந்த ஒரு நாளை அறிந்து கொள்வதில், அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதில் சோம்பேறியாக இருக்கின்றது சமுதாயம். சமுதாயத்தை சோம்பேறிகளாக மார்க்க அறிஞர்களும் ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தை, அந்த நாளை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆனை நிச்சயமாக கண்ணியமிக்க ஓர் இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த புனிதமிக்க இந்த குர்ஆனை ஒரு கண்ணியமிக்க இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். அந்த கண்ணியமிக்க இரவு எது என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். ஏன் அல்லாஹ் அப்படி கேட்கிறான்? நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதற்கா? இல்லை, நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் கேள்வியை கேட்டு அல்லாஹ் பதில சொல்றான். நான் ஒரு பொருளை வாங்கியிருப்பேன், சாதாரண மார்க்கெட் விலையை விட பன்மடங்கு அது விலை உயர்ந்ததாக இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த மொபைல் என்ன விலை தெரியுமா? நான் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் 3000 ரூபாய். அது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். அப்போ விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும்போது அது என்ன விலை தெரியுமா, இது என்ன விலை தெரியுமா, நம்ம கேட்போம். அதனுடைய மதிப்பு அவன் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும், அவன் அதை விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் கேள்வியை கேட்டு பிறகு பதில சொல்லுவோம். இப்படித்தான் அல்லாஹ் கேட்கிறான். பல இடங்கள் அல்லாஹ் சில கேள்விகளை கேட்டு பதில சொல்லுவான். எதுக்கு? அதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்கு. சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சை விட கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய விஷயம் உள்ளத்தில் ஆழமாக பதியும், என்றென்றும் அவருடைய உள்ளத்திலிருந்து அகலாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் நம்மளை பார்த்து, நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியாது. அப்புறம் அல்லாஹ் சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு இருக்கின்றதே, அந்த இரவை நாம அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த இரவை அடைவதற்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். இன்ன சஅயக்கும் லஷத்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
உங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு நேர்கோட்டு ஒரு கோட்டில் இருக்கக்கூடாது, பலவாறாக இருக்கணும். முயற்சி என்பது பலவாறாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தேவைக்காக நம்ம ஒருத்தர் நாடுவோம், அவர் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ், நம்ம வந்து உட்காரக்கூடாது, இன்னும் பல இடத்துல அதுக்கு முயற்சி செய்யணும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். அப்போ இந்த சிறப்பு மிக்க அந்த 1000 வருடங்களை விட சிறந்த ஒரு மாதம் இருக்கின்றதே, அப்ப அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு, அதை அடைந்து கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். நாம் என்ன முயற்சி செய்யறோம்? 27ஆம் இரவுக்கு போவோம், பள்ளிவாசலுக்கு சீரியலை அலங்கரிப்போம், குடிப்பதற்கு சாயா முதல் என்னென்ன இனிப்பு பதார்த்தங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லா முழிப்போம், முடிந்த அளவு தொழுவோம், மறுநாள் அந்த பக்கம் போக மாட்டோம், அதற்கு முன்னாலும் போக மாட்டோம். இது யாருக்கு சாத்தியம்? உலக மனிதர்களுக்கு சாத்தியம், உலகத்துல சாத்தியம் இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நேற்று என்ன நடந்தது தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இந்த கோட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அரசாங்கம் அவங்களுடைய ஊழியர்களுக்கு எல்லாம் கோட்ரஸா வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த வீடுகள்லாம் அவங்க வந்து எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டுவதற்காக வருஷத்துல ஒரு நாள் அறிவிப்பாங்க. இன்னும் வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாரிகள் வந்து உங்களுடைய வீடுகள்லாம் பார்வையிடுவாங்க, அது சிறந்த வீட்டுக்கு பரிசு தருவாங்க, நல்ல வீடை தூய்மையா வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க என்ன சொல்றாங்க, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பாத்ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி கிட்டால போட்டு உள்ள பெருசு இதெல்லாம் அடிச்சு ஒரு டேபிள் ஒரு கிளாத் ஒன்று போட்டு ஒரு ரோஜாவெல்லாம் வச்சிருவாங்க. அதிகாரிகள் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டு ஓகே அப்படின்னு பரிசு கொடுத்துருவாங்க. இந்த டேபிள் நாளைக்கு எங்க இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது, நேற்று இந்த வீட்டு பாத்ரூம் எவ்வளவு நினைச்சு அதை பற்றி நாலேஜும் கிடையாது. அப்போ அவங்க பரிசு கொடுத்துருவாங்க. அப்போ இப்படித்தான் இந்த அதிகாரிகளை போலத்தான் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். 27ஆம் தேதி நம்மளாவே தீர்மானிச்சுட்டு அன்னைக்கு போய் பள்ளிவாசல விழுந்து விழுந்து கும்பிட்டோம்னு சொன்னா, தொழுதோன்னு சொன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் என்று சொன்னால் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, அவன் உயிரோடும் நிலையாகவும் இருக்கக்கூடிய ஒருவன். எல்லா நேரம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, எல்லா நேரங்களையும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன். இரவிலும் பகலிலும் உள்ளும் புறமும் அனைத்தையும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம சாதாரணமாக எடை போட்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு போய் இரவு முழுவதும் நின்று வணங்கினா அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செய்வான்? மன்னித்து விடுவான் என்று சொல்லி. அப்போ நாம சிந்தித்து பார்க்கணும், இந்த இரவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த மதிப்பு என்ன, இந்த இரவை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை என்ன. அப்போ இறைவனுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றும்படி அல்லாஹ் கூறியிருக்க, நாம் நம்முடைய சுய சிந்தனையோடு சுய அறிவோடு நாம செயல்பட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அதை எப்படி ஏத்துக்குவான்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கின்றதே, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த இரவு என்பது, அந்த இரவிலே அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளோடு முதல் வானத்திலே இறங்கி காத்து கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் என்ன இருக்கும்? உலகம் முழுவதும் சாந்தி நிலவி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான். இந்த நேரம் என்பது விடியற் காலை வரைக்கும் இருக்கும், வைகரை பொழுது வரைக்கும், அந்த சகர்வத்து வரைக்கும் இருக்கும். அத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இரவை அடைஞ்ச உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த இரவை நாம் எப்படி அடைகிறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவு என்பது நிச்சயமாக ரமலான் மாதத்தின் 21, 23, 25, 27 மற்றும் 29 ஆகிய இரவுகளில் நீங்கள் காணலாம். அப்ப ஆக மொத்தம் ஒரு 5 இரவுகளை சுட்டிக்காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 5ல ஏதாச்சும் ஒண்ணுதான் அந்த இரவு. நம்ம ஒரு சிலர் இதே சொல்லுவாங்க, 27ஆம் தேதி லைலத்துல் கத்ர் இல்லைன்னுவாங்க. இதுக்கு எகைனா சொல்றதுக்கு, இதற்கு இந்த எகென்ஸ்டா சொல்றதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, 27ஆம் தேதி லைலத்துல் கத்ர் இல்லைங்க, அது 21ஆம் தேதி இல்லாட்டி 25ஆம் தேதி தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை தான் நம்ம எப்போதும் கண்காணிக்கணும். என்ன சொல்றாங்க? 21, 23, 25, 27 மற்றும் 29 ஆக இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் தான் அந்த நிகழ்வு இருக்கும். அப்போ இந்த 5 நாள் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த இரவை அடையலாம். 27ஆம் தேதி மட்டும் போய் நீங்க தொழுதால் அந்த இரவை அடைந்தவர்களாக ஆக முடியாது. ஒருவேளை அந்த நாள் இருந்திருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு கிடைச்சதுக்கான உத்தரவாதம் எதுவுமே இல்லை. அப்ப நம்முடைய மனதிற்கே ஒரு திருப்தியும் நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கணும்னு சொன்னா இந்த 5 நாட்கள் முயற்சி செய்யணும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பிறையை பார்த்து ரமலான் மாதம் தொடங்கி விட்டதுன்னு சொல்றது யாரு உங்களுக்கு? மலக்குகளா? மனிதன். இந்த முதல் பிறையை அறிவிக்கிறது யாரு? மனிதன்.
அந்த மனுஷன் தவறு நடக்குமா நடக்காதா? அங்கேயும் நடக்கும். அங்கேயும் என்ன செய்யும்? இந்த மாசம் பாருங்க 29 தான் வரும். 2ஆம் நாளே பிறை பெருசா இருந்துச்சு, அல்லது பார்த்துருப்பீங்க. அப்ப 29, அப்ப என்ன ஆயிடுச்சு? முதல் தேதியில் தவறு நிகழ்ந்து விட்டது. அதெல்லாம் மன்னிக்க கூடியவன், மனிதனுடைய சக்தி அவ்வளவுதான். அதை நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இங்க வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொல்றாங்க, நீங்கள் முதல் பிறை என்று கணிப்பது 2 நீங்கள் 21 என்று கணிப்பது 22 ஆகும், 23 என்று கணிப்பது 24 ஆகும், 25 என்று கணிப்பது 27 ஆகும், 29 கணிப்பது 30 ஆகும். ஆக நீங்க ஒத்தப்பட நினைச்சு இரவெல்லாம் நின்று வணங்கினா அதெல்லாம் யதார்த்தத்தில் ரெட்டப்படையா போயிடும். அப்ப அந்த இரவை இழந்து விடுவீர்கள். அதுக்கு என்னதான் செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி 10 அதை தேடுங்கள். 21 23 தான் அது வரும். ஆனா நீங்க 21 23 வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம், ரமலானின் இறுதி 10 அதை தேடுங்கள். அப்ப அந்த ரமலான் மாதத்தின் இறுதி 10 வந்து விடுமையானால் அந்த இரவுகளிலே நின்று நாம் வணங்க வேண்டும், இறைவனை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களேயானால் என்னுடைய அடியான் 1000 மாதங்கள் நின்று என்னை வணங்கினான், என்னுடைய அடியான் 1000 மாதங்கள் நின்று எனக்கு திக்ரு செய்தான், 1000 மாதங்கள் நின்று என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய கணக்கில் எழுதி கொள்வானாம். அப்ப அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவான அந்த இரவு கொண்ட இந்த மாதம் இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினால அதை நாம தவறாக விளங்கி ஒரு நாளில் முடித்துக் கொள்ளாமல் இறுதி 10 நாட்கள்லையும் அதை தேடணும். அப்போ இறையச்சம் என்று சொன்னால் இறையச்சத்தின் அடிப்படையிலே மனிதர்கள் செயல்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் இறையச்சத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். அப்ப அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். சூரத்து ஆராஃபின் 26வது வசனத்திலே, ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு மானத்தை மறைக்கவும் அலங்காரமாகவும் ஆடைகளை வழங்கினோம். ஆடைகளை நாம் அணிந்திருக்கிறோமே, இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதுக்கு கொடுத்தான்? அல்லாஹ் அழகுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் குறிப்பாக மானத்தை மறைப்பதற்கும் இதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் உங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடை இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இறையச்சம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்தின் 26வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஓ லிபாசுனு தக்வா. அந்த ஆடைகளிலே மிக சிறந்த ஆடை எதுன்னு சொன்னா இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடைதான். இது அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒன்றாகும், இதை கொண்டு நீங்கள் நல்லுணர்வு அடைவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனாக உலகத்தில் பிறந்த அத்தனை பேர், ஏன் இங்க சொல்லுவது அல்லாஹ் யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே என்று அழைக்கிறான். முஸ்லிம்களே என்று அழைக்கவில்லை, மூமின்களே என்று அழைக்கவில்லை. இங்க என்ன சொல்லி அழைக்கிறான் அல்லாஹ்? ஆதமுடைய மக்கள். ஆதமுடைய மக்கள் யாரு? இந்த உலகத்தில் அத்தனை பேரும் ஆதமுடைய மக்கள் தான். அப்ப ஆதமுடைய மக்களே, நீங்க என்ன செய்யுங்க? இறையச்சம் என்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. இயல்பிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இறைவனை அஞ்சக்கூடியவனா தான் இருக்கிறான். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் இயல்பிலே இறைவனை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அச்சம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், எப்போதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் தன்னுடைய இறப்பின் பொழுது தன்னுடைய குழந்தைகளை அழைத்து, மக்களை அழைத்து சொல்றாங்க, நான் இறந்து போனால் என்னுடைய உடலை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிட்டு ஒரு மௌத்தா போயிடும். உடனே அந்த பிள்ளைங்களை என்ன செய்றாங்க? தகப்பனாருடைய உடலை எரிச்சு சாம்பலாக்கி காத்துல பறக்க விட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது, கதை இல்லை. அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மனிதனை ஆகிரத்திலே அல்லாஹ் எழுப்புவான். எந்த மனுஷனை? சாம்பலா பறக்க விட்ட மனுஷனை அல்லாஹ் மறுமையில எழுப்புவானா? எழுப்பி கேட்பானா, நீ ஏன் இப்படி உன்னுடைய குழந்தைகளுக்கு கட்டளையிட்ட, உன்னுடைய மகன்களுக்கு கூப்பிட்டு ஏன் எரித்து சாம்பலாக்க சொன்ன, சாம்பலை என் காட்டுல பறக்க விட்ட சொன்னா, அந்த மனுஷன் சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்நாளில் சில தவறுகள் செய்திருந்தேன். என்னுடைய வாழ்நாள்ல நான் ஒரு சில தவறுகளை செய்திருந்தேன். அந்த தவறு செய்யும் பொழுது அவனுக்கு மனசு உறுத்திருக்கு, நம்ம தவறு செஞ்சிட்டோம், இந்த தவறுக்கு இறைவன் தண்டிப்பான். அவன் முஸ்லீம் எல்லாம் கிடையாது. அந்த ஆளு ஒரு காலத்துல எப்போதும் வாழ்ந்த ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லீம் என்று மூமின் என்று அவருக்கு எந்த அடையாளம் தரல ரசூலுல்லாஹ். அந்த அச்சம் எனக்கு இருந்தது, உன்னுடைய கையில் நான் அகப்பட்டு விடுவேனேயானால் நீ என்னை தண்டித்து விடுவாய் என்ற அச்சம் எனக்கு இருந்தது. அந்த அச்சத்தின் காரணமாக உன்னுடைய கையில் நான் அகப்படாமல் இருப்பதற்கு தான் என்னுடைய மகன்களிடத்தில் இப்படி நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்ன உடனே
அப்படி என்னை நீ அஞ்சினாயா, அப்படி ஒரு அச்சம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்ததா என்று அல்லாஹ் கேட்பான். ஆமா யா அல்லாஹ், நான் உன்னை அஞ்சினேன் அப்படின்னு சொன்னான். ஆகவே உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப இரையச்சம் என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால், இறைவனிடத்திலே நமக்கு மன்னிப்பை பெற்று தக்க வல்லது. அந்த இரையச்சம் நம்முடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்கணும். சாதாரணமா இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நிறையவே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களிடத்துல இரையச்சம் எப்படி இருக்கு? நிறைய இருக்குது. அதை நாம் முறையாக பயன்படுத்துவதில்லை. நம்ம இடத்துல இரையச்சம் எப்படி இருக்குது? தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பாருங்க. அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? எல்லா மக்களையும் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு, உலக மக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி ஏன் அஞ்சணும்? உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து, ஒரு தாய் ஒரு தந்தையில் இருந்து தான் படைத்தோம். அப்ப நம்ம இன்னைக்கு பல வேறுபாடுகளாக நம்ம விளங்குறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்ல ஒன்றுதான். இப்படி நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஏன் அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், இன்னல்லாஹ கானாலைக்கும் ரக்கீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அதனால அஞ்சுங்கள். இந்த அச்சம் இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நம்ம படுறோமா இல்லையா? சாதாரணமா நேற்று போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு பாசேஜ், நம்ம நேற்று வரை நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு நடப்பாதை, அந்த பாதையில இன்னைக்கு புதுசா நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறான். கேமரா இஸ் மானிட்டர், கேமரா புதுசா பொறுத்து இருக்கிறோம், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுங்கிறான். நம்முடைய நடைய மாறி போயிடும். லிப்ட்ல போறாங்க, எல்லா லிப்டும் சாதாரண, ஒரு சில லிப்ட்ல வந்து கேமரா இருக்குங்கிறான். இல்லாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து தலையை சொறிவோம், அந்த கண்ணாடியில் ஒரு சில சேட்டைகளை செய்வோம். யாரும் நம்மளை பார்க்கல நினைச்சுக்கிட்டு கேமரா இருக்குன்னா கவனம் நின்றுவோம். அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு நம்மை ஒழுங்குபடுத்துகின்றது, தேவையற்ற சேட்டைகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கின்றது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரக்கீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், உலக மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும், உலக மக்களே உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். ஏன் அஞ்சணும்? இன்னல்லாஹ கான அலைக்கும் ரக்கீபா, ஏன் நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு நம்ம என்ன செய்யும்? சீர்படுத்தும். நம்ம என்ன செய்யும்? செம்மைப்படுத்தும், நம்மை வந்து ஒழுங்குபடுத்தும். அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். ஷைத்தான் மறக்கடித்து விடுகிறான். தெரியும் அல்லாஹ் பார்க்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? சின்ன குழந்தைக்கும் தெரியும். ஆனா ஷைத்தான் என்ன செய்யறான்? சில நேரத்தில் மறக்கடித்து பார்த்தா பார்த்துட்டு போறான் என்ற ஒரு அலட்சியத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுகின்றான். அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படியெல்லாம் இறைவனை அஞ்சுகின்றோம்? நோன்பு நோட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த நோன்புல உள்ள போகலாம், அழகா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு நோன்புன்னு சொல்லலாம். ஏன் செய்யறது இல்லை? அங்க போய் குடிச்சு அல்லாஹ் பார்ப்போம். அப்ப இந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யுது? இந்த மாதத்துல தொடர்ந்து ஒரு மாத பயிற்சி எடுக்கும் பொழுது அதிகமாகுது. அப்ப இந்த பயிற்சியை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். நீங்கள் முஸ்லிம்கள் தான், மூமின்கள் தான், நல்லது செய்ய ஆர்வமுடையவர்கள் தான். ஆனா செய்யறதுக்கு ஒரு பயிற்சி வேணும். நீங்க போறீங்க வீட்டு வாசல்ல, எப்போதும் போனா சாதாரண பாதை, 4 அடிக்கு குழிய வெட்டி வச்சுட்டான், தாண்ட முடியுமா? இதை ஏற்கனவே 10 முறை தாண்டி பயிற்சி பெற்றவராக இருந்தா நீங்க சாதாரணமா தாண்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. பயிற்சி வேணும். இந்திய ராணுவம் இருக்குது, நான் இந்தியாவுக்கு ரொம்ப வந்து நன்றியுடையவனா இருப்பேன், நாட்டுப்பட்டு எனக்கு ரொம்ப அதிகம், என்ன நீங்க மிலிட்டரியில சேர்த்துக்கணும், என்ன சேர்த்துக்கோனா பயிற்சி கொடுப்பான். முதல்ல என்னை வந்து என்ன செய்வான்? டெஸ்ட் பண்ணுவான். அதுக்கு தகுதி இருக்குதா, உடற்பயிற்சி இருக்குதா, இதையெல்லாம் பார்த்துட்டு துப்பாக்கி சுடணும், அதுக்கு பயிற்சி கொடுப்பான். எதுவுமே இல்லாமல் நாட்டுப்பட்டு ரொம்ப அதிகமா இருக்கு வான்னு சொல்லி துப்பாக்கி தூக்கி கொடுத்தா நான் திருப்பி வச்சு சுட்டேன்னா நான் தான் மொத்தம். அப்ப சுடுவதற்கு பயிற்சி வேணும். அப்ப எல்லா ஒன்றுக்கும் பயிற்சி வேணும். இறையச்சத்திற்கு பயிற்சியை அல்லாஹ் இந்த மாதத்திலே தருகின்றான். தண்ணி இருக்குது, குடிக்க மாட்டேன், எல்லாம் பார்க்கலாம். எப்போ வரைக்கும் குடிக்க மாட்டேன்? அல்லாஹ் அக்பர் என்று மகரிபுக்கு அல்லாஹ் பாங்கு சொல்லக்கூடிய அறிவித்த அந்த நேரம் வரைக்கும் நான் இந்த தண்ணீரை பருக மாட்டேன். நான் வறண்டாலும் எவ்வளவு தாகம் எனக்கு எடுத்தாலும் இதை நான் சாப்பிட மாட்டேன். நமக்கு கடமையாக, நமக்கு ஹலாலான மனைவி நமக்கு பக்கத்து இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த ரமலான் மாதத்தின் பகல் காலத்துல நான் வந்து தாம்பத்தியத்துல ஈடுபட மாட்டேன். ஏன்? இது அல்லாஹ் எனக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஹராம் ஆக்கியிருக்கான். ஹலாலான, நேற்று வரை ஹலாலான இருந்த ஒரு பொருளை இன்று இரவுக்கு ஹலாலாக போற ஒரு பொருளை இந்த பகலுக்கு மட்டும் அல்லாஹ் உண்ணுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் தாம்பத்தியத்திலிருந்தும் என்னை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதை எனக்கு நானே ஞாபகப்படுத்தி நான் பயிற்சி எடுக்கின்றேன். அப்ப இந்த பயிற்சியில இறைவனை நாம் அஞ்சுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அஞ்சுகின்றோம். இதை என்ன செய்யணும்? அடுத்த மாதங்களில் வெளிப்படுத்தணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் தான், இன்னும் மேலும் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகணும்னு சொன்னா இந்த நோன்புங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு வேணும். தொழுகையில எப்படி இறைவனை அஞ்சுறோம்?
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்றாங்க, இக்காமத்து சொல்றாங்க. நேரா போய் நின்று நம்ம தொழலாம் தானே? யாராச்சும் நம்மளை தடுக்க முடியுமா? ஒது செய்யாம போய் நேரம் நின்று தொழ முடியுமா? முடியாதா? முடியும். எத்தனை பேர் அந்த மாதிரி தொழுது இருக்கிறோம்? யாராச்சும் தொழுவோமா? ஒது இல்லாம போய் தொழ மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒது இல்லாட்டி தொழுகை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பிஸ்மில்லா என்பது ஒதுவின் திறவுகோல், ஒது தொழுகையின் திறவுகோல். திறவுகோல்னா சாவி, தமிழ்ல சொன்னா. அப்போ இந்த தொழுகை வந்து சொர்க்கத்தின் திறவுகோல். அப்போ நாம சொர்க்கத்துக்கு போகணும்னா தொழுகை வேணும், தொழுகை நமக்கு கிடைக்கணும்னா ஒது இருக்கணும், ஒதுவை நாம உடையவர்களாக ஆகணும்னு சொன்னா பிஸ்மில்லா என்ற தொடக்கம் வேணும். சும்மா போய் நீங்க உடம்பெல்லாம் தண்ணி ஊத்திட்டா உது ஆகாது. அங்க எண்ணம் வேணும். இன்னும் அமலுக்கு நீய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அங்கே உங்களோட எண்ணம் இருக்கணும். எண்ணம் இல்லாட்டி அந்த செயலுக்கு என்ன இல்ல, இறைவனிடத்துல கூலி இல்ல. அப்ப நாம தொழுகைக்கு போய் என்ன செய்யலாம்? நின்னுக்கலாம், தொழுதுக்கலாம். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பள்ளிவாசலுடைய வாசல்ல யாரும் நின்று உங்களுக்கு வாட்டர் டிடெக்டரை வச்சு ஒது செஞ்சியா இல்லையான்னு உங்களை செக் பண்றது கிடையாது. உள்ள போய் நீங்க நின்று தொழுதாலும் பக்கத்துல இருக்கிற ஏன்பா ஒரு சேம தொழுற கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்க ஆற்றலும் நம்மோடு தொழக்கூடியவர்களுக்கு இல்ல. சரி, இவங்களை விடுங்க. இமாமாச்சும் யாரு பாது மூணாவது சப்ல புள்ளி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு ஒதுவலாம் தொழுவது கண்டுபிடிக்கிறாரா? வெளில போய் முடியாது. அப்ப யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, யாருமே குறுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, யாருமே நம்மளை பரிசோதிக்க மாட்டாங்க. நம்மளை யார் பரிசோதிக்கிறா? நான் பரிசோதிக்கிறேன், என்னை நான் பரிசோதிக்கிறேன். ஏன்? இறையச்சம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை நான் உங்களுக்கு உரசி காட்டுகின்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் இறைவன் அஞ்சறதே இல்லை. சொல்லக்கூடாது. நவுது பில்லாஹி மின் அது நல்லா பாதுகாக்கணும். முஸ்லிம்களாகிய நாம் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுகின்றோம். ஏனை மக்களோடு ஒத்து பார்க்கணும். நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது? தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நாம் கண்ணியமானவர்கள், நாம் இறைவனுக்கு மிக ஒப்பானவர்கள். புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய அந்த வாடையை அல்லாஹ் சுவர்க்கத்தின் அந்த என்ன சொல்றது கஸ்தூரியை விட கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நாம் யார்? மனிதர்களிலே சிறந்தவர்கள், மனிதர்களிலேயே புனிதர்கள், மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் நாம் முஸ்லிம்கள். இன்னும் நம்மை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். இப்படிப்பட்ட உங்களுடைய அச்சம். நீங்க ருக்கு செய்றீங்க, சஜிதா செய்றீங்க, அங்க அல்லாஹ்வை புகழ்கின்றோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று அதை உறுதிப்படுத்துகின்றோம். சமி செவியேற்றான், லிமன் ஹமிதா எவன் அவனை புகழ்ந்தானோ அந்த புகழ்ச்சி அல்லாஹ் செவியுற்றான். சுபஹான ரப்பியல் அதீம், சுபஹான ரப்பியல் ஆலா என்ற இந்த புகழ்ச்சியை அல்லாஹ் செவியேற்றான். நம்ம சொல்லாம இருந்தா என்ன? தொழுவும் போது ருக்கு செய்யும் போது சுபஹான ரப்பியல் சொல்லாம நம்ம பாட்டு குனிஞ்சு ஏஞ்சிடலாம்ல? யார் கேட்கிறா? பக்கத்துல இருக்கிற கேட்கிற மாதிரி சொல்றோமா, இல்ல இமாமுக்கு கேட்கிற மாதிரி சொல்றோமா? சொல்லாம இருக்கலாம் தானே? ஏன் சொல்றோம்? சமி, அல்லாஹ் செவியேற்கின்றான். சுபஹானல்லாஹ். நம்முடைய தொழுகையிலே நாம் மௌனமாக அல்லாஹ்வை புகழ்வதையும் அல்லாஹ் செவியேற்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சம் இருக்குதே, நம்மிடத்தில் மிகைத்திருக்கின்றது. சுபஹானல்லாஹ். அப்போ ஒவ்வொரு தொழுகையில பாத்தீங்கன்னு சொன்னா இறைவனை நாம் அஞ்சுகின்றோம். ஒது செய்யும் பொழுது சரி பார்க்கணும், எல்லாரும் சரியா நினைஞ்சுதான் காலை கழுவும் போது ஒது செய்யற இடத்துல ஒன்று சொல்லி காட்டணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உறுப்பையும் 3 முறை கழுவ சொன்னாங்க இல்லையா? ஒது என்பதுல 3 முறை வந்து ஒவ்வொரு உறுப்பையும் கழுவ சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் 3 முறை கழுவுவோம். ஒரு 4 முறை 5 முறை கழுவத்தக்க வல்ல காலை ஒரு வாட்டி தான் கழுவுவோம். ரொம்ப அசுத்தம் அடைகிறது வந்து நம்முடைய முகத்தை விட, நம்முடைய கைகளை விட கால் தான். கால் தான் நம்ம வெளியில போறோம், சுத்துறோம். அதிகமான தொற்று கிருமிகளும் இதுவும் உங்களை வந்து தொற்றுவதற்கு வாய்ப்பு காலில் தான். அந்த காலை தான் நீங்க 3 முறை சுத்தமா நல்லா கழுவணும். ஆனா நம்ம என்ன செய்வோம்? கையை 3 முறை கழுவுவோம், முகத்தை 3 முறை கழுவுவோம், காலை மட்டும் பைப்பை திறந்து வச்சு நின்று இப்படி காட்டி இப்படி காட்டி காட்டி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. செருப்போடு கழட்ட மாட்டாங்க. அப்போ அந்த ஒது முழுமை அடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுருக்கமான பகுதிகளை கோதி கழுவுங்கள். இந்த இருக்கு இல்லையா, இதை இப்படி கழுவாம இப்படி கழுவும். இதே மாதிரி காலையும் கழுவணும். கால் விரல்கள்ல கை விரலை விட்டு நீங்க கழுவுனாதான் ஒது முழுமை அடையும். காலை என்ன செய்யணும்? 3 முறை கழுவணும். 3க்கு மேல வேண்டாம். அது வந்து அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தண்ணீரை விரயப்படுத்துறது, இன்னொரு முன்மாதிரி ஏற்படுத்துறது, இப்படிலாம் கழுவி என்ன ஆயிடும்? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது தடுத்து இருந்தா, ஒது செய்யும் பொழுது 1000 முறை கைகளை கழுவிய பெரியார்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு பேர் கிடைச்சிருக்கும். ஒது செய்யும் பொழுது 1000 முறை கழுவுனா என்ன ஆகும்? மகரிப் போய் உட்கார்ந்தா இஷா ஆயிடும், இஷா போய் உட்கார்ந்தா ஃபஜர் ஆயிடும். என்னென்னமோ பெரிய பெரிய பெரியார்களுக்கு பட்டங்களை சுட்டி வச்சிருக்கோம். நம்ம சமுதாயத்துல என்ன செய்வோம்? 1000 முறை ஒது செய்யும் போது கழுவிய பெரியார்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 3 முறைக்கு மேல் கழுவ கூடாது. அர்ஜென்டா இருக்குது, தண்ணி பற்றாக்குறையா இருக்குது, 2 முறை கழுவுங்க. ஒவ்வொரு முறை கழுவுங்க. அதுவும் தெரியாத ஒரு சிலருக்கு தூய்மையா தான் இருப்பாங்க.
மகரிப்பு பெரிய லைன் நின்றுட்டு இருக்கும். இவர் போய் சாகவாசம் 3 முறை கழுவிட்டு இருப்பார். ஒவ்வொரு முறை கழுவுங்க. ஹதீஸ் இருக்கா இல்லையா? அர்ஜென்ட்டா கழுவிட்டு போங்க, அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்ப குளிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒது முடிஞ்சிருக்கும், ஒவ்வொரு முறை கழுவுங்க, தண்ணியை விரையப்படுத்தாதீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒது இருந்து ஒவ்வொரு முறை கழுவினாலும் கூடும், 2 முறை கழுவினாலும் கூடும், 3 முறை என்பது விரும்பத்தக்கது. ஆனா 3க்கு மேல இல்ல. 4 முறை கழுவ கூடாது. அதிகமா அசுத்தம் தான் முதல்ல அதை தூய்மைப்படுத்துங்க. ஒதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கின்றது. அங்கே அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கின்றது. சடங்கு கிடையாது. மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு வணக்கத்திலும் சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இங்கே தத்துவம் மிகைத்திருக்கின்றது. ஆக இறைவனுடைய அச்சம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களிடத்திலே நிறைந்திருக்கின்றது. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அது இருக்கின்றது. ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய படிப்பினை சொன்ன இப்படி ஒரு மனிதர் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சாமல் வணக்க வழிபாடுகளில் அவர் குறைவாக இருந்தாலும் இறையச்சம் என்பது அவரிடத்தில் இருக்குதா இல்லையான்னு சொன்னா நிச்சயமாக இருக்கும். அதனுடைய அளவுல தான் வேறுபாடு. அப்போ நம்முடைய அந்த அளவுகளை என்ன செய்யணும்? உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு 30% இருக்கக்கூடிய நம்முடைய இறையச்சத்தை 80% நாம உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இந்த நோன்பு பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சியின் மூலம் தான் நாம என்ன செய்ய முடியும்? இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும். இந்த இறையச்சமுடையவர்களாக நாம் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? இறைவனிடத்திலே கண்ணியம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் பார்த்து சொல்றான், மனிதர்களே, முஸ்லிம்களே இல்லை, மூமின்களே இல்லை, மனிதர்களே, இப்படிப்பட்ட நீங்கள் உங்களை குலம் கோத்திரமாக நாமே பிரித்தோம். எதற்கு? அடையாளம் காணுவதற்காக, ஒருவரை மற்றவர் விளங்கிக் கொள்வதற்காக உங்களை குலம் மற்றும் கோத்திரங்களாக ஆக்கணும். ஆனா இதன் மூலம் நீங்கள் உயர்ச்சியையும் தாழ்வையும் நீங்கள் பிறருக்கு என்ன செய்யாதீங்க? கற்றுக் கொடுக்காதீர்கள். இந்த குலத்துல பிறந்தனால ஒருத்தன் உயர்ந்தவன், இந்த கோத்திரத்தில் இருக்கிறனால ஒருத்தன் தாழ்ந்தவன், இதுக்கு இல்ல குலம் கோத்திரம். அறியப்படுவதற்காக இன்னாருடைய மகன், இன்னாருடைய தகப்பனார், இன்னாருடைய மனைவி, இதுக்குத்தான் குலம் கோத்திரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனா உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்கள் என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இறைவனிடத்திலே உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் யார் அப்படின்னு உங்கள நம்மில் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னா, யார் உங்களில் இறைவனை அஞ்சுகிறார்களோ, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அப்ப அல்லாஹ்வை யார் அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், அந்த இறை அச்சத்தை நாம் என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ளணும். இறையச்சத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, இறையச்சமுடையவர்களாக நாம் திகழ்வதற்கு, நம்முடைய இறையச்சத்தின் சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இந்த மாதத்திலே அல்லாஹ் தருகின்றான். இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு நோற்பதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும். அஸ்யாமுல் ஜுன்ன. நோன்புன்னு சொன்னா அது ஒரு கேடயம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேடயம் என்ன செய்யும்? கேடயம்னா தெரியுங்களா? போர் புரியவர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கையில வாழை வச்சிருப்பான், ஒரு கையில உருண்டையா ஒரு தட்டு வச்சிருப்பான், உள்ள கைப்பிடி பிடிச்சிருப்பான். இதுதான் கேடயம். எல்லாரும் விளங்குறதுக்காக சொல்றேன். இந்த கேடயத்தினால என்ன நன்மை? எவ்வளவு பெரிய நீங்கள் போர் பயிற்சி பெற்ற வீரராக இருந்தாலும் அடுத்தவனை தாக்கலாம். ஆனா அடுத்தவன் தாக்குறது தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு கேடயம் அவசியம். இந்த கையினால தாக்குவீங்க, இந்த கையினால என்ன செய்வீங்க? தடுப்பீங்க. இந்த தடுப்பதற்கு இந்த கேடயம். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மூமினாக இருந்தாலும், அல்லாஹ்வினுடைய அச்சம் உங்களுக்கு இருந்தாலும், உங்களிடத்துல என்ன செய்வான்? ஷைத்தான் தன்னுடைய வேலையை காட்டுவான். அப்ப ஷைத்தானுடைய அந்த சேஷ்டைகளில் இருந்து, தீங்குகளில் இருந்து, அவனுடைய அந்த ஆயுதத்தில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு நோன்பு என்ற இந்த கேடயத்தை பயன்படுத்துங்கள். நோன்பு என்ற இந்த கேடயத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம்? சொல்றாங்க, உங்களிடத்துல வீம்புக்கு ஒருத்தன் சண்டைக்கு வருவான், ரமலான் மாசத்துல வேணும்னு சண்டைக்கு வருவான், உங்க மேல இந்த தப்பு இருக்காது. அப்ப நீங்க நம்ம மேலதான் தப்பு இல்லையே அப்படின்னு நீங்க அவன்கிட்ட சண்டைக்கு போக கூடாது. ஏன்? அந்த இடத்துல நான் நோன்பாளி என்று உங்களை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பிலே இருக்கக்கூடியவர்கள் வீண் சச்சரவில் ஈடுபட மாட்டார்கள். இன்னைக்கு ஈடுபட மாட்டார்கள், நாளைக்கு ஈடுபட மாட்டார்கள், அடுத்த வாரம் ஈடுபட மாட்டார்கள். ஆக இந்த 30 நாள் ஈடுபட மாட்டார்கள். இந்த 30 நாளும் வீண் வம்பில் ஈடுபடாமல் இருந்து, வீண் வம்பில் ஈடுபடாமலும் என்னால் இருக்க முடியும் என்ற ஒரு சான்றிதழை எனக்கு நானே தருகின்றேன். நேற்று வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், அங்க போய் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி உட்காரணும், அங்க ஊர்பலா எல்லாம் பேசணும். பேசாட்டி அந்த பொழுது போன மாதிரியே இருக்காது. ரமலான் மாசத்துல அதை நீங்க தடுத்தாகணும். அடுத்தவர்களை பற்றி பேசினால் சிறந்ததை பேசணும். குறை என்பது யாரை பற்றியும் கூறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது.
அல்லாஹ்வுடைய யாரையாச்சும் குறை சொல்லியிருக்காங்களா? நாம யாரையாச்சும் குறை சொல்லாம இருக்கிறோமா? சொல்லிடும். இதுதான் சைத்தான் நமக்கு என்ன செய்யறான்? மறக்கடித்து விடுகின்றான். ஞாபகப்படுத்திக்கும். புனித மிக்க ரமலான் மாதத்துல நம்முடைய நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக, நம்முடைய இறை எச்சத்தின் சதவீதத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வயலுல் லிகுல்லி ஹுமஸதில் லுமஸா அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான். குறை கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கு கேடுதான். கேடுனா என்ன? நரகம். அந்த நரகத்துல நம்ம பாதுகாத்துக்கணும்னா யாரை பற்றி நாம குறை சொல்லக்கூடாது, யாரை பற்றி நாம கோள் பேசக்கூடாது. அப்போ குறை கூறி புறம் பேசி திரிவது கேடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட காரணத்தினால் அந்த கேட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை நண்பர்களை சந்தித்தாலும் உறவினர்களை சந்தித்தாலும் சந்திக்கப்பட்ட அந்த இருவர் தங்களுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்ளணும். நாம சந்திக்கிறேன்னா உங்க குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா, என் குடும்பம் இதுதான். மூணாவது ஒரு குடும்பத்தை பற்றி தேவையற்ற செய்திகளை ஒரு முஸ்லீம் பேசுவதற்கு அனுமதி இல்லை. அது நம்முடைய நல்ல செய்திகளாக இருந்தால் பேசலாம். அப்ப பிறரை பற்றி குறை கூறுவதும் புறம் பேசுவதையும் அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறான் என்ற நற்செய்தியை இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் நான் என்ன செய்யறேன்? ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனா இறையச்சம் ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா, இதை பரிசோதிப்பதற்கு நீதி செலுத்துதல் ஒரு வழிமுறை என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். நீதி செலுத்துங்கள். எந்த இடமாக இருந்தாலும் ஒருத்த மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், ஒருத்த மேல ஒரு மன கசப்பு இருக்கும். அதனால அவன் செஞ்சது நல்லதா இருந்தாலும் தப்புன்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்துல இறையச்சம் இல்லை. உங்களிடத்துல இறையச்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, ஒரு பையன் மேல பாசம் அதிகமா இருக்கும், அவனை போட்டு தப்பு தப்புன்னு அடிச்சிருவீங்க. நீதி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல நீங்க நீதி செலுத்தலைன்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்துல என்ன இல்ல? இறையச்சம் இல்லை. இறையச்சத்தின் குறைபாடு இருக்கின்றது. அதை நீங்கள் மெருகேற்றுங்கள், சதவீதத்தை அதிகப்படுத்துங்கள். அப்ப என்ன செய்யணும்? நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துங்கள். இது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான ஒரு செயல் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே நமக்கு என்ன செய்யறான்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். இதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் தனது திருமறையிலே கற்றுக் கொடுக்கிறான். உலக மக்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் தத்தகூன் லஅல்லக்கும் தத்தகூன். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல? உலக மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களையும். அப்ப எங்க என்னன்னு கேட்டா, வேற கடவுளுங்கிற சிந்தனை எப்போ வருது? என்ன படைச்சது வேற அல்லாஹ், அவரை படைச்சது வேற பகவான், இவரை படைச்சது வேற ஒரு கடவுள், இப்படி நினைக்கும் பொழுதுதான் நமக்கு பிரிவினை வருது. அது வராம இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களே, உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் படைத்த இறைவனாகிய என்னையே நீங்கள் வணங்குங்கள். ஒரே இறைவனை வணங்கினா என்ன ஆகுமா? இறையச்சம் ஏற்படுமா? இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். எப்போ ஆகலாம்? மூமின்களுக்கு இப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா. உலக மாந்தருக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாரும் ஒரு இறைவனை வணங்கினால் இறையச்சம் உடையவர்களாக நீங்க ஆயிடலாம். இறையச்சம் உடையவர்களாக நீங்க ஆனா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டா நீங்க எங்க போவீங்க? எப்போது இறந்தாலும் சொர்க்கம் போவீர்கள். அப்போ இறையச்சம் என்பதை நாம் நமக்கு நாமே அதிகப்படுத்திக் கொள்வதற்கு பயிற்சி தேவை. அது நம்முடைய தொழுகையில் இருக்கின்றது, நோன்பில் இருக்கின்றது, ஜகாத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும்? இறையச்சம் வேணும். இறையச்சம் இருந்தாதான் இறைவனிடத்துல இதற்குரிய கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாதான் அவன் 5 ரூபாய் எடுத்து அடுத்தவன் தர முடியும், இல்லாட்டி தர முடியாது. அப்ப மூமின்களுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் கொடுத்தவற்றிலிருந்தும் அவர்கள் செலவு செய்வார்கள். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து இருக்கின்றது, இது நமக்கென்று நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆத்தி தல் குர்பா ஹக்கஹு. அதுக்கப்புறம் தான் வல் மிஸ்கின். உங்களுடைய அந்த சம்பாத்தியத்திலிருந்து உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்குரிய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். என்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நான் சம்பாதிச்சது உரிமை இருக்கின்ற அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அது இறையச்சம் இருக்குமே ஆனால் நாம் அதை என்ன செய்வோம்? அந்த உரிமையை முறையாக எடுத்து கொடுத்துவோம். கொடுக்கறதுனால என்ன ஆகும்? அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக நாம ஆக முடியும். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் என அருமை சகோதரர்களே, இந்த புனிதமிக்க மாதத்திலே இறைவனை அஞ்சக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை முறையாக நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. இதனுடைய அளவுகளில் தான் மாறுபாடுகளும் குறைபாடுகளும் இருக்கின்றன. அதை சரி செய்து கொள்வதற்கு தான் அல்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்குகின்றான். இந்த வாய்ப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அதன் மூலம் சொர்க்கம் செல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அந்த மிம்பரிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது ரசூல்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ரமலான் மாதம் கிடைச்சா நிச்சயமா அதுல ஒருவர் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்குரியவராக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியும் என்ற காரணத்தினால் இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்தி இறைவனுக்காக நோன்பு நோற்று இறைவனுக்காக இறைவிலே நின்று வணங்கி இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நம்மில் ஒருவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யாசி ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி அப்படியே பதில் சொல்லட்டுங்களா? அதாவது சகோதரர் வந்து இங்க ரெண்டு கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. ஒன்று வந்து துவா செய்யும் போது கைகளை அகல விரித்து வானத்தை நோக்கி பார்ப்பது, கைகளை ஏந்திய வண்ணம் கண்களை மூடிக்கொள்வது, இயல்பாக இருந்து கொண்டு கைகளை மேலும் கீழும் வைத்துக் கொள்வது, இதில் எந்த முறை சிறந்தது என்று கேட்டிருக்கிறாங்க. துவா செய்வதற்குரிய அந்த அதபுகள்ல ஒன்று கையை உயர்த்துவது, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி பிரார்த்திப்பதை தடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் வானத்துல இருக்கிறான் என்றாலும் வானத்தை நோக்கினாதான் அல்லாஹ் தெரியுமா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதனால வானத்தை நோக்கி பிரார்த்திப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். அப்போ பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கையை உயர்த்துதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றிருந்த பொழுது ஒட்டகத்தின் மீது இருந்த நிலையிலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடிவாளம் கையை விட்டு கீழே விழுந்து விடும் பொழுது அதை குனிந்து தனது இடது கையால் எடுக்கும் பொழுதும் வலது கையை உயர்த்திய நிலையிலே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த பிரார்த்தனை நீங்கள் செய்யும் பொழுது ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா அதை இடது கையால செய்யணும், வலது கையை உயர்த்துதலை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு செயல்முறை ரசூலுல்லாஹி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கையை உயர்த்துதல் என்பது இருக்குது. இரண்டு கைகளையும் ஒட்ட வைத்த நிலையில் ஒருவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும், அதற்கு இடையே ரசூலுல்லாஹி கையை விட்டு இரண்டு கையும் ஒட்ட வைக்காதீங்க, ரெண்டையும் வேறுபடுத்தி வைங்கிறாங்க. ஒரு நிறைய பேர் நம்ம வந்து முஸ்லீம்கள்னு சொன்னாலே இந்த காலண்டர்ல ஒரு குழந்தை துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம், தொப்பி போட்டு குரான் முன்னால் வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும், இந்த ரெண்டு கையும் இப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு ஒரு காலண்டர் போடுவாங்க, வேற பேங்க்லாம் போட்டு தருவாங்க. அங்க முன்னால ஒரு குரான் இருக்கும், சின்ன குழந்தை உட்காந்து துவா செய்யும். அந்த ரெண்டு கையும் எப்படி இருக்கும்? இப்படி ஒட்ட மாதிரி இருக்கும். இப்படி கூடாதுன்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த இரண்டு கைகளுக்கு இடையில என்ன செய்யுங்க? இடைவெளி விடுங்க. அது வேற்று மதத்தவர்களை போலாக எந்த நோக்கத்துக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்களோ ரசூலுல்லாஹி இப்படி வைக்க கூடாது, நான் இப்படிதான் வைக்கணும். அதே மாதிரி கையை வந்து வானத்தை நோக்கி உயர்த்தி ரசூலுல்லாஹி மலைக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. கையை உயர்த்தலாம், ஆனா முகத்தை வானத்தை நோக்கி பிரார்த்திப்பதை ரசூலுல்லாஹி தடுத்திருக்கிறாங்க. ஆக நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம இருந்த திசையில தான் நாம வந்து இறைவனை பிரார்த்திக்கணுமே தவிர இறைவனை பிரார்த்திப்பதற்கு ஒரு திசை இல்லை. அது வானமோ கிப்லாவை நோக்கி பார்த்தா ஒரு சிலர் இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, துவா செய்யும்போது கிப்லா பக்கம் திரும்பிட்டு அப்ப ஏதோ இந்த பக்கம் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு நிலை அப்படி இருக்கவே கூடாது. அப்ப எந்த திசையில் நீங்கள் இருந்தாலும் வாகனத்துல போறீங்க, பிரயாணத்துல போறீங்க, அப்ப என்ன செய்வீங்க? சுப்ஹானல்லதி சக்கர லனா என்ற துவா செய்றீங்க, அதுக்காக வாகனத்துக்கு கிப்லா பக்கம் திருப்பினா என்ன ஆகும்? அப்ப இது கிப்லாவுக்கு வந்து உங்களுக்கு தொழுகைக்கு மட்டும்தான். இப்போ துவாவை நம்ம எங்க இருந்தாலும் எந்த நிலையிலும் செய்யலாம். குறிப்பா இப்போ இருக்கு பாத்தீங்களா, நோன்பு திறக்க காத்திருக்கக்கூடிய நேரம், துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம தேவையான சச்சரவுகள், பேச்சுகள் இதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய தேவைகளை வந்து கேட்கணும். அப்ப இதுதான் வந்து சிறந்தது. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க,
இறந்து போன எமது தாய் தந்தையருக்கு வெறுமனே பிரார்த்திப்பதா அல்லது என்னென்ன கிரியைகளை செய்து பிரார்த்திக்கலாம்? உணவளித்தல், ஒன்று கூடுதல், மையவாடிக்கு செல்லுதல், நன்மை ஒன்றினை அவர்கள் பேரில் செய்தல், இதில் எதில் கூடும் என்று விளக்கவும். அது குறிப்பாக ஒருவர் இறந்து விடுவாரேயானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க, இதா மஅத்தல் இன்சானு இன் கதஅனு அமலஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இறந்து விடுவாரேயானால் 3 விஷயங்கள் தான் அவங்களுக்கு தொடர்ந்து நன்மை கொடுக்கும். இது எல்லாமே வந்து வெட்டப்பட்டிருதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மக்ரிப் தொழுதுட்டு ஒருத்தர் மௌத்தா போனா இஷா தொழுகை அவர் மீது கடமை இல்லை, அவர் தொழவும் முடியாது. அப்ப எந்த ஒரு நற்செயலையும் இந்த உலகத்துல அவர் செய்ய முடியாது. ஆனா 3 விஷயம் கிடைக்கும். ஒண்ணு, அவர்கள் விட்டு போன, அவர்கள் செய்துட்டு போன நல்ல அமல்களின் மூலம் கிடைக்கிறது. ஒண்ணு வந்து சதக்கத்தும் ஜாரியா, அவர் ஏற்கனவே ஒரு நல்ல நிலையான தர்மம் செஞ்சுட்டு போயிருப்பார், அதை மக்கள் அனுபவிக்க அதுல இருந்து நன்மைகள் கிடைக்கும். இல்முன் நாஃபியத்துன், நன்மையான கல்வியை பிறருக்கு போதிச்சுட்டு போயிருப்பார், அந்த கல்வி பிறருக்கு சொல்ல அப்போ நன்மையான அந்த கல்வி வந்து எத்தனை காலம் நீடிக்குதோ அத்தனை காலமும் நன்மை கிடைக்கும். மூன்றாவது வந்து உங்களுக்கு வலது சாலிஹின் எதுவும் இல்லை, சாலிகான குழந்தைகள் அவருக்கு துவா செய்யறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அப்ப இதைத்தான் நாம வந்து செய்ய முடியும். நம்ம இறந்து போன தாய் தந்தையருக்காக நாம என்ன செய்யலாம்? நிலையான தர்மத்தை அவங்க செஞ்சிருக்கணும், கல்வியை அவங்க கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கணும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாம என்ன செய்யலாம்? மக்களாக இருக்கக்கூடிய நாம், குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனை செய்யறதுக்கு எங்க போகணும்? எங்கேயும் போகணும். ஐவேளை தொழுகையிலையும் இரவிலையும் பகலையும் இறந்து போன நம்முடைய பெற்றோருக்காக நாம தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கலாம். அது அல்லாம நான் என்ன செய்யறேன்? ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறேன். இந்த சவாபை என்னுடைய தகப்பனா இருக்கு, தகப்பனா உயிரோடு அல்ஹம்துலில்லாஹ். இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, என்னோட தகப்பனாருக்கு கொடுத்துட்டு நான் சொன்னா அல்லா தரமாட்டேன். நான் போய் 10 ரக்கா தொழுதுட்டு இந்த தொழுகை நன்மையை என்னுடைய தகப்பனாருக்கு கொடுத்துட்டு சொன்னா அல்லா தரமாட்டோம். நான் 1 கோடி ரூபாய் எடுத்து தர்மம் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த 1 கோடி ரூபாய் தகப்பனாருடைய சொத்தாக இருந்து தகப்பனாருக்கு இப்படி ஒரு தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஹாஜத்து இருந்திருந்தால் அதை நிறைவேற்றினால் அந்த நன்மையை அவர்களுக்கும் தருவான், உங்களுக்கும் தருவான். இதை சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரிசுகளாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய தகப்பனார் கடன் பட்டிருப்பார், அல்லது யாருக்காச்சும் ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பார், தன்னுடைய சொத்தில் இருந்து இவ்வளவு யாருக்காச்சும் கொடுக்க ஆசைப்பட்டிருப்பார், அதை நீங்கள் நிறைவேற்றினால் அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் தருவான், அவங்களுக்கும் எத்தி வச்சிருவான். ஏன்? அதுல அவங்களுடைய ஹாஜத்து இருந்தது, எண்ணம் இருந்தது, அவங்களுடைய அந்த கொடுக்கணுங்கிற அவங்களோட சொத்து இருக்குது, அதை வச்சு கொடுக்கலாம். அது அல்லாம இறந்து போன தாய் தந்தைக்காக நாம என்ன செய்ய முடியாது? உம்ரா செஞ்சு நன்மையை கொடுக்க முடியாது. ஹஜ் செய்யலாம். எப்படி? ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்து இறந்து போயிருக்கும். அந்த ஹாஜத்து நியத் இருந்திருந்தா நிறைவேற்றலாம். அதை நிறைவேற்றுவதற்கு வாரிசுதாரர்கள் தகுதியானவர்கள். அது அல்லாம இந்த துனியாவில் இருந்து எந்த ஒரு நன்மையையும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம கொடுக்க முடியாது, தர்மத்தை நம்ம அவங்களுக்கு தர முடியாது. பிரார்த்தனை மட்டும் தொடர்ந்து அவர்களுக்காக நாம வந்து செய்யலாம். அந்த அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளும், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளும். துஆவை படிச்சுக்கலாங்களா? சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.